Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பேக் நெக் தான் டிசைன் பண்ண போறோம். சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வர்க் பண்ணக்கூடிய டிசைன்லாம் வந்து ட்ரேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடி மாதிரி ஒரு டிசைன் தான் வந்து நான் டிரா பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ரவுண்ட் நெக் மார்க் பண்ணி ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிட்ச் வந்து பார்டருக்கு வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்டர் வர்க் வந்து பண்ணிட்டு இந்த சுத்தி கொடுத்திருக்கோம்ல நம்ம இந்த ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல இத வந்து நம்ம வர்க் பண்ண போறோம். சோ அதை எப்படி வர்க் பண்ண போறேன்றதை பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த ட்ரேசிங் வந்து நான் எப்படி பண்ணேன்றதை உங்களுக்கு சொல்றேன். சோ இதுதான் வந்து saree வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மிரண்டா கலர். இதுல வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலர் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் saree ஃபுல்லாமே வந்து ஒரு விதமா புட்டாஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அங்கங்க வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இந்த புட்டாஸையே நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ட்ரேஸ் பண்ணி இந்த மாதிரி கொடி மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும் அந்த லோட்டஸ் வந்து அதுல கொடுத்திருக்காங்க. சோ அதே லோட்டஸை வந்து நான் இங்க கொடுத்து அப்படியே ஒரு கொடி மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்டருக்கு தான் டிசைன் பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கோல்ட் கலர்ல வந்து எடுத்துர்க்கேன். அப்புறம் வந்து சுகர் பீட் வந்து கோல்ட் கலர்ல வந்து எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுகர் பீட் ஒரு லைன் வந்து கொடுத்துட்டு அப்புறம் இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணி லோடிங் வர்க் வந்து பண்ண போறோம். அதாவது பேடட் லோடிங் வந்து பண்ண போறோம். நார்மலா லோடிங் பண்ணாம பேடட் லோடிங் வந்து பண்ண போறோம். சோ இப்போ நம்ம பார்டர் வர்க்க வந்து எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம பார்டருக்கு வந்து சுகர் பீட் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துடலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரி பீட் நீடில் வந்து எடுத்துர்க்கேன். இது வந்து அயன் நீடில். இதுக்கு எந்த நம்பரும் இல்ல. அதே மாதிரி சுகர் பீட் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி ஸ்டிட்ச் பண்றேன்னு. ரெண்டு பீடா வச்சு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்றோம். இது வந்து நார்மலா இருக்க சுகர் பீடை விட கொஞ்சம் சின்ன சைஸ் சுகர் பீட் வந்து எடுத்துர்க்கேன் இதுல. சோ இதுலயே வந்து நிறைய கலர்ஸ் அவேலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா வந்து அந்த சாரிக்கு மேட்சிங்கா வந்து நீங்க கோல்ட் பீடுக்கு பதிலா கலர் பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போறேன். சோ நம்ம வந்து பேடட் லோடிங் வந்து பண்ண போறதுனால ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ல ஒரு லைன் வந்து நம்ம கொடுக்க போறோம். அதாவது ஒரு லைன் வந்து சுகர் பீடோ இல்லனா வந்து பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங்கோ கொடுத்துட்டு அதுக்கு மேல வந்து நம்ம வந்து லோட் பண்ணும்போது ஜர்தோசி யூஸ் பண்ணி லோட் பண்ணும்போது நல்ல எம்போஸ்டா இருக்கும். சோ நார்மலா நம்ம பைப்பிங் ரோப் யூஸ் பண்ணி த்ரெட் வச்சு யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இது இருக்கும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற ஜர்தோசி வந்து எடுத்துர்க்கேன். இது வந்து கோரான்னு சொல்லுவாங்க. சோ இத ஃபர்ஸ்ட் நான் பேஸ்ல கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணி லோடிங் வந்து பண்ண போறோம். சோ எப்படி கொடுக்கறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து நான் லோட் பண்ணி எடுத்துர்க்கேன் பாருங்க. சோ நார்மலா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இது கொஞ்சம் பெரிய சைஸ்ங்கிறதுனால உங்களுக்கு நிறைய கேப் இருக்கும் இந்த ஜர்தோசில. சோ அதனால வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணும்போது. சோ ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து நம்ம இந்த ஜர்தோசி வந்து கொடுத்துடலாம். சோ பேஸ்ல வந்து இப்ப ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இத குட்டி குட்டியா வந்து இந்த ஜர்தோசியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஷேப்ல. இப்போ வந்து நான் நீடில்ல வந்து இத லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஜர்தோசியை. ஃபர்ஸ்ட் ஒரு எம்ப்டியா ஒரு ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து ஸ்லாண்டிங்கா வச்சு இந்த ஜர்தோசியை வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்றோம். ஆல்ரெடி நம்ம பேஸ்ல கொடுத்திருக்க ஜர்தோசிக்கு மேலேயே வந்து இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம கொடுக்கணும். சோ அப்பதான் வந்து நல்ல எம்போஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ நீங்க வந்து ஜர்தோசிக்கு பதிலா வந்து சுகர் பீட் கூட ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேல கூட நம்ம வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பைப்பிங் ரோப் யூஸ் பண்ணி எப்படி த்ரெட் லோடிங் பண்றோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம இந்த ஜர்தோசியை வச்சு ஸ்டிட்ச் பண்றோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி பண்றேன்னு. சோ இதே மாதிரி நம்ம நெக்க சுத்தி ஒரு லைன் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கறோம். அதாவது ஸ்லாண்டிங்கா வச்சு ஸ்டிட்ச் பண்ணனும். அதே மாதிரி அடுத்த லைன்ல நம்ம ஒரு லைன் சுகர் பீட் வந்து கொடுத்துட்டு இந்த பார்டர் வர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணனும். சோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிட்ச் ஒரு லைன் கொடுத்து இந்த பார்டர் வர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு சிம்பிளான பார்டர் வர்க். அடுத்து வந்து நம்ம நெக்க சுத்தி உள்ள டிசைனுக்கு தான் வர்க் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைடுல கொடுத்திருக்கோம்ல இந்த லோட்டஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கிற சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் வந்து பண்ண போறோம். சோ சாரிலயும் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் வந்து இருக்கு. சோ அதனால வந்து நம்ம கிரீன் கலர் யூஸ் பண்ணி வர்க் பண்ண போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மேங்கோ ஷேப் மாதிரி இருக்குல்ல சோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து அதாவது சாட்டின் ஸ்டிட்ச் வந்து கொடுத்து இந்த ஃபில்லிங்ஸ் வந்து பண்ண போறோம் அந்த டிசைனுக்கு. இதுக்கு வந்து நான் ஆரி வந்து த்ரெட் நீடில் வந்து எடுத்துர்க்கேன். இதுக்கும் வந்து நம்பர் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தன ஒரு லாக் ஸ்டிட்ச் வந்து போட்டுட்டு ஸ்லாண்டிங்கா வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்றேன் பாத்தீங்கன்னா தெரியும். சோ அந்த என்ன ஷேப்போ அந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரியே நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணும்போது ரொம்ப நீட்டாவும் ரொம்ப அழகாவும் இருக்கும். சோ நீங்க கிட்ட நெருக்கமா போடும்போது கேப்பே இல்லாம போடும்போது தான் உங்களுக்கு நீட்னஸ் கிடைக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி வந்து ஸ்டிட்ச் பண்றேன்னு.
ஸோ நம்ம வந்து சாட்டின் ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த ஷேப் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்லேயே வந்து செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அது தெரியும். அதே மாதிரி மேலே உள்ள இந்த மொட்டு மாதிரி இருக்க இடத்துக்குலாம் வந்து நான் வந்து தாம்பூ ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். அதாவது செயின் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓவரால் வியூ காட்டுறேன். ஸோ ஓவராலாக வந்து எல்லா லோட்டஸ்க்கும் வந்து நம்ம க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி சாட்டின் ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 லீஃப் வந்து கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த லீஃப்க்கு வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து ஜரி த்ரெட் வந்து கோல்ட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி எப்படி வந்து ஃப்ளாட்டாக வந்து சாட்டின் ஸ்டிச் வந்து லோடிங் வந்து எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த லீஃப்க்கும் வந்து நம்ம வந்து சாட்டின் ஸ்டிச்சே வந்து கொடுத்துடலாம். ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த எட்ஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே வந்து நான் வந்து இந்த சாட்டின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இந்த எல்லா லீஃப்க்கும் வந்து நம்ம இதே மாதிரி ஜரி த்ரெட்லேயே வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி டிசைனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லீஃப் ஷேப் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு கலரில் இருக்கிற சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி சாட்டின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். நம்ம லோட்டஸ்க்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இதுக்கும் கொடுக்க போகிறோம். ஸோ அதாவது வந்து இது சாட்டின் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், ஃப்ளாட் லோடிங்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து ஸ்லாண்டிங்காக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்க. இதே மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த கொம்பு மாதிரி உள்ள ஷேப்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஓவராலாக வந்து இந்த கொம்பு மாதிரி உள்ள ஷேப்க்கும் அதே மாதிரி ஒரு நீட்டாக ஒரு லீஃப் ஒன்று கொடுத்துருப்பேன். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உள்ள லீஃபு. ஸோ அந்த லீஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியே வந்து சாட்டின் ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் போர்ஷன் இருக்குது பாருங்கள், இதுக்கு வந்து நான் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் வந்து பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த லோட்டஸ்லேருந்து வர ஸ்டெம்புக்கும் அதே மாதிரி அந்த கொடி மாதிரி உள்ள டிசைனுக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்குறோம். இதுவும் வந்து நார்மல் சைஸில் உள்ள சுகர் பீட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வளைச்சி வந்து கொம்பு மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதுக்கு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு லாக் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறேன். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பீட்ஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது 2 பீடாக வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி ஷேப்ஸ்க்கெலாம் நம்ம வந்து கொடுக்கணுன்னா அந்த ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி மாதிரி உள்ள எல்லாத்துக்குமே, அதாவது ஸ்டெம் போர்ஷன் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சுகர் பீட்ஸ் தான் வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் போர்ஷனுக்கு எல்லாம் வந்து நான் சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் இருக்குது பாருங்கள், இந்த லோட்டஸோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேப் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேப் வந்து தெரியக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து கர்தானா பீட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து லைட் கோல்டு உள்ள கர்தானா பீடு. ஸோ இந்த பீட் வந்து நம்ம இதோட அவுட்லைனில் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த லைட் கோல்டு எதுக்காக கொடுக்குறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும் லுக்கு, அதனால நான் வந்து இந்த லைட் கோல்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம சுகர் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம கர்தானா பீடையும் 2 பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. ஸோ அந்த கேப் வந்து தெரியக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து இந்த கர்தானா பீட் வந்து கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி எல்லா லோட்டஸோட அவுட்லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்தானா பீட் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா லோட்டஸோட அவுட்லைன்லேயும் வந்து நான் கர்தானா பீட் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நீட்டாக வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து லீஃப் வந்து ட்ரா பண்ணியிருப்போம்ல, அந்த லீஃப்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி யூஸ் பண்ணி லீஃப் ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் உள்ள லீஃப்க்கும் வந்து நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி லீஃப் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அடுத்து வந்து இந்த சைட்லேயும் நம்ம வந்து லீஃப் ஸ்டிச் வந்து, அதாவது ஜர்தோசி யூஸ் பண்ணி லீஃப் ஸ்டிச் எப்படி கொடுக்குறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஒரே லெவலில் வந்து ஜர்தோசியை வந்து பிசுறு இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸில் வந்து ஒரு லைன் வந்து ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து லீஃப் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃப் வந்து எம்போஸ்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் பேஸில் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்குறேன். ஸோ எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து லீப் ஸ்டிச் வந்து போட போகிறோம்.
ஸோ இப்போது இதை இங்கே வச்சு எண்ணாட் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம லீஃப் வந்து எப்படி கொடுக்குறோன்னு பாருங்கள். லீஃப் பில்லிங்கு ஜர்தோஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த எட்ஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த லீஃப் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோன்னா, ஒரு சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்த சைடுக்கு வந்து நம்ம வந்து ஜர்தோசி வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஒரு சைடை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஜர்தோசி யூஸ் பண்ணி. ஸோ இப்போது இந்த லீஃப் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வச்சு ஒரு எண்ணாட் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து அடுத்த சைடுக்கும் வந்து இப்போ நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம ஜர்தோஸ் யூஸ் பண்ணி அடுத்த சைடையும் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணும்போது அந்த லீஃப் ஷேப் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த ஒரு சைடில் உள்ள எல்லா லீஃபும் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். ஓவராலாக வந்து நம்ம பேக் நெக் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த ஜர்தோஸ் யூஸ் பண்ணி லீஃப்க்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்போம்ல, அதோட சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற ஜர்கான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி. அதே மாதிரி நம்ம வந்து இந்த லோட்டஸ் கொடுத்துருப்போம் பாருங்கள், அந்த லோட்டஸோட சென்டர் போர்ஷனில் ஒரு சின்ன கேப் இருந்தது. அதில் வந்து நான் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற கிளிப் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக வந்து லீஃப் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு கலரில் இருக்க குந்தன் ஸ்டோனும் ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோனும் ஆல்டர்னேட்டிவாக வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி ஓவராலாக வந்து எல்லாத்தோட அவுட்லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு நல்லா எடுத்துக்காட்டும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே தான் நான் வந்து ஃப்ரண்ட் நெக்லேயும் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸ்லீவ் மட்டும் பார்த்திங்கன்னா கட் ஒர்க் வச்சு ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஒர்க் பண்ணுன்றதை. ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.